இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தாவேகா தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. கரூரில் நடந்த சம்பவம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்று கூறிய நீதிமன்றம், இதை கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது எனவும் பொறுப்பை தட்டிக் கழிக்க முடியாது என்றும் தெரிவித்தது. பெண்கள், குழந்தைகள் பலியான நிலையில் கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களை பொறுப்பற்ற முறையில் கைவிட்டுவிட்டு ஓடிய தாவேகா தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு தலைமை பண்பு இல்லை என்றும் சாடியது. நடந்த சம்பவத்திற்கு அவர்கள் பொறுப்பேற்கவில்லை எனவும் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அரசியல் கட்சிகளின் சாலை வளத்திற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது விஜயின் வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோ வெளியாகியுள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டார். பேருந்து விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா எனவும் வழக்கு பதிய என்ன தடை என்றும் வினவினார். காவல்துறை தனது கைகளை கழுவிவிட்டதா எனவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுகிறீர்களா என்றும் கேள்வி எழுப்பிய அவர், பேருந்து மோதியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாவிட்டால் மக்கள் எப்படி நம்புவார்கள் என்றும் வினவினார். வழக்கு பதிவு செய்து பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்றும் கேள்வி எழுப்பிய அவர், இந்த விஷயத்தில் நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் எச்சரித்தார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டதை தவிர வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என அரசிடம் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த விவகாரத்தில் அரசு அனைத்தையும் அனுமதித்திருப்பதாக கூறிய நீதிபதி, காவல்துறை கண்களை மூடிக்கொண்டிருக்க முடியாது என்று காட்டமாக தெரிவித்தார். கரூர் விஜய் பரப்புரையின் போது நேரிட்ட விபத்து குறித்து அஷ்ரா கார்க் தலைமையில் விசாரணை குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்சிகளின் சாலை வளம் போன்றவற்றுக்கு வழிகாட்டு நடைமுறைகளை வகுக்க கோரிய வழக்கின் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி செந்தில்குமார், கூட்ட நெரிசல் விபத்து வீடியோக்களை பார்க்கும்போது வேதனை அளிப்பதாக கூறினார். வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள குழு அமைத்தும் உத்தரவிட்டார். வழக்கு ஆவணங்களை குழுவிடம் ஒப்படைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். தாவேகா பொதுச் செயலர் ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலர் நிர்மல்குமாரின் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்துள்ளது. கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு தொடக்க நிலையிலேயே இருப்பதாக கூறி நீதிபதிகள் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தனர். முன்னதாக அவர்களது முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தபோது உயிரிழந்தவர்களின் குடும்ப நிலையையே நீதிமன்றம் கருத்தில் கொள்வதாக நீதிமன்றம் தெரிவித்தது. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எனும்போது அதற்கான பொறுப்பு வேண்டும் தானே என்று மனுதாரர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. விஜயின் பரப்புரைக்கு மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதே என்று அரசு தரப்பிடம் வினவியது. உயிரிழப்புகளுக்கு பொறுப்பான தகவல்கள் வழங்கப்படவில்லை எனில் காவல்துறை அதில் என்ன நடவடிக்கை எடுத்தது என்று கேள்வி எழுப்பிய நீதிமன்றம், அனுமதியின்றி விஜய் சாலை வலம் நடத்தியிருந்தால் நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கலாமே என்றும் வினவியது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விரைந்து அறிக்கை சமர்ப்பிக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி குழுவினர் கோரிக்கை வைத்துள்ளனர். இது தொடர்பாக முதல்வருக்கு அக்குழுவில் இடம்பெற்றுள்ள பாஜக எம்பி அனுராக் சிங் தாக்கூர் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கரூர் தாவேகா பரப்புரைக்காக அரசு நிர்வாகம், காவல்துறை எடுத்திருந்த நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் தடுக்க மாநில அரசு எடுக்க இருக்கும் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கும் அவர்கள், இதற்கான விரிவான அறிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர்.
இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.